இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:47 மணி வரையிலும், சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 6:15 மணி வரையிலும், ரோகிணி, அதற்கு மேல் மிருகசீரிஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 6:15 மணி வரையிலும், சுவாதி, அதற்கு பின்பு விஷாகம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் சந்திரன் 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறான். புதிய தொழில் தொடக்கங்கள், புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்டது, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவெடுப்பதாக இருந்தால் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. இன்று மாலை நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக தந்தையின் ஆலோசனையை கேட்டு செய்யலாம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும். குடும்பத்தில் இன்று மாலை நேரத்தில் சுப நிகழ்வுகளும் வரலாம். பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் மற்றும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு நாளாகவும் அமைகிறது. வியாபாரத்தில் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை சந்திரன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை முருகன் அருள் பரிபூரணமாக உண்டு. இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதில் சம்பந்தப்பட்ட ஒரு சில நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். உறவினர்களினுடைய வருகை உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப செலவுகளோ அல்லது சுப செய்திகளோ காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் இன்று சுபத்தை கொடுப்பார்கள். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் மற்றும் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று எதிரிகளின் தொல்லைகள் இருக்கலாம். வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை போடுவது மிகவும் நல்லது. பல நாட்களாக இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று சற்று இழுபறி நிலைமை இருக்கலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பது மனக்குழப்பங்களை சற்று குறைக்கும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி உண்டு. எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் பல விதத்திலேயும் உங்களுக்கு இன்று நன்மையை தரும். குறிப்பாக அலுவலக விஷயத்தில் உயர் அதிகாரிகளின் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வருவதனால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் மாறும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சற்று விரய செலவுகளும் வந்து போகலாம். பல மாதங்களாக வழக்கு விசாரணை விஷயத்தில் இழுபறியில் இருந்தது இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் கை கொடுக்கும். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று
மனதில் சின்ன சஞ்சலங்கள் காலை பொழுதில் வந்து போகலாம். மாலை நேரத்தில் இது உங்களுக்கு சாதகமானதாகவே அமைகிறது. அலுவலக விஷயங்களில் உங்கள் உயர் அதிகாரிகளின் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறலாம். இடமாற்றங்களும் மற்றும் உங்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். வரவேண்டிய பணபாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும். இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன மன குறைகள் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து போகும். பிள்ளைகளிடத்தில் இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிவன் ஆலயத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் செய்யலாம். வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது இன்று நீங்கள் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனினால் இன்று தன லாபங்கள் உண்டு. பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் ஒரு மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் தீரும். குடும்பத்தில் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். இன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்ற குடும்பத்திலும் உங்கள் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் கைகூடும். குடும்பத்திலேயும் இன்று சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும். செவ்வாய்க்கிழமையான இன்று உங்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்வதும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனினால் தன லாபங்கள் உண்டு. வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனப்போராட்டம் தீரும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தும் பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த பொருளாதாரத்தில் சிக்கல்கள் தீரும். உடன் பிறந்தவர்களால் இன்று நன்மைகள் நடக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.